வணக்கம். அதிகாரம் 31 வெகுளாமை. இந்த அதிகாரம் முழுமையாகவே 10 குறளில் திருவள்ளுவர் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அதாவது எந்தெந்த இடத்துல கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் சொல்லியிருப்பாங்க. கோபத்தை கட்டுப்படுத்துவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள், கோபப்படுவதால் ஏற்படக்கூடிய தீமைகள், இப்படின்னு நம்ம கோபத்தை கட்டுப்படுத்துறதை பற்றி இந்த அதிகாரம் முழுக்க அழகாக சொல்லியிருப்பாங்க 10 குறள்களில். நம்ம அதில் ஒவ்வொரு குறளாக பார்க்கலாம். குறள் எண் 301. செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான் அல்லிடத்து காக்கினன் காவாக்காலன். இந்த குறள் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம். செல்லிடத்து அப்படின்னா மெலியார்களிடத்துனா தன்னை விட வலிமை குன்றியவர்களிடம் அப்படி எடுத்துக்கோங்க. செல்லிடத்து காப்பான், காப்பான்னா அடக்குபவன், எதனை அடக்குபவன், தனது கோபத்தை அடக்குபவன், அதான் அடுத்து சொல்கிறாங்க சினங்காப்பான். செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான். யார் ஒருவன் தன்னை விட மெலியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் சினத்தை அடக்கினானெனில் அவனே சினத்தை கட்டுப்படுத்துபவனாக கருதப்படுவான். சரி, அடுத்து என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்ப்போம். அல்லிடத்து காக்கினன். அல்லிடம்னா என்னென்னா தன்னை விட வலியவர்கள், தன்னை விட மேலானவர்கள், அவர்களிடத்தில் காக்கினன் சினத்தை காத்தால் என்ன, காவாக்காலன் அதாவது காவாமல் போனால் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கிறிஸ்பா அந்த குறளை நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, தன்னை விட மெலியவர்களிடத்தில் எவனொருவன் சினத்தை அடக்கி காத்து இருக்கிறானோ அவனே சினத்தை காத்து நடப்பவனாக கருதப்படுவான். தன்னை விட வலியவர்களிடத்தில் ஒருவன் சினத்தை காத்து நடந்தால் என்ன, காக்காமல் நடந்தால் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்மளை விட வலிமை கம்மியானவங்க கிட்ட தான் நம்ம கோபப்படாமல் நம்ம காத்து நடக்கணும். அவங்க தான் சினத்தை காத்து நடப்பவராக கருதப்படுவார்கள்னு ரொம்ப அழகாக திருவள்ளுவர் அவங்க இந்த குறளில் சொல்லியிருக்காங்க. குறள் விளக்கம். தனது கோபம் பலிக்கும் இடத்தில், அதாவது தன்னை விட மெலியவர்களிடத்தில் சினம் வராமல் காப்பவனே சினம் காப்பவன். தனது கோபம் பலிக்காத தன்னை விட வலியார்களிடம் கோபத்தை காத்தால் என்ன, காக்காவிட்டால் என்ன. நன்றி. நாளைக்கு அடுத்த குறளில் சந்திக்கலாம்.